இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புல்மேடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸ்டார்டிங்கில் இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஏற்றம் வருது, அதுக்கப்புறம் போக போக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் காற்று, சூப்பராக இயற்கை காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இங்கே சூப்பராக இருக்கு. பாதெல்லாம் ரொம்ப செம கஷ்டமாக இருக்கு. சுவாமியே சரணமையப்பா. அந்த கடினமான பள்ளத்தெல்லாம் ஏறி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக நார்மலாக வந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் இல்லை, நீங்கள் தைரியமாக வரலாம். சூப்பராக இருக்கு. ஆனால் ஐயப்பா மேலே பற்றி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஏறலாம். சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. வர வழியில் பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக்கில் என்ன இருந்தாலும் உள்ளே அலோவ் பண்ணல, அதெல்லாம் எடுத்துன்னு வராதீங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துன்னு வர முடியல. அங்கே நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வெளியே விற்பாங்க, அவங்க விற்கிற பாட்டில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணுவாங்க உள்ள. ரெஸ்டா ப்ரோ? எஸ் ப்ரோ. நானும் உங்களை ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அந்த ஆறு இருந்தது மேலே உச்சிக்கு வந்துட்டோம். முஞ்சே போச்சு வேலையே, முஞ்சே போயிடுச்சு வேலை. வேலையே காலி, எங்க டாபாவும் காலி, வேலையும் காலி. காலியா? டாபா காலி ஆகி உள்ள கூட டப்பா எத்தனை வரல, ஏன்னா சாப்பிடலாம். புல்மேடு பாதை உச்சிக்கு வந்துட்டோங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. பயங்கரமா வேற மாதிரி இது வியூ. இங்கேருந்து பா டாப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்கு வியூ. ராக்கெட் பார்த்தீங்களா? கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஐப்போ மேலே பார்த்து போட்டு கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும். டாட்டா உள்கோசம் குஸ்து ஐயப்பா மேலே பாரத்தை போட்டுன்னு பக்தர்கள் மாரி ஏற ட்ரை பண்ணுங்க. கீழே வேணும்னா உங்களுக்கு எனர்ஜிக்கு 2 பெட்டி கடை இருக்கும். ஒரு பூஸ்டர் ஹார்லிக்ஸ் பாக்கெட் வாங்கி பிச்சு வாயில் கொட்டி தம்பில் கலங்க வந்துடுங்க. அங்கேயே கொட்டிக்குவாங்க, பிளாஸ்டிக் அலோடு இல்லை. அப்புறம் ஹார்லிக்ஸ் அவங்களுக்கு போலீஸ் சாப்பிட்ருவாங்க. அப்புறம் அவங்க ஸ்ட்ரென்த் ஆகிடுவாங்க, அவங்க பலமாகி வந்துடுவாங்க. போதும் காய்ஸ், போதும். ரொம்ப நேரம் பார்த்துருந்தா உங்களுக்கு வெறுப்பாயிடும். நான் மேலே போய் அப்டேட் பண்ணுறேன். மலையின் சிகரத்துக்கு வந்துட்டோம் காய்ஸ். வி ஆல்மோஸ்ட் டெட் காய்ஸ், பட் இட்ஸ் ஈஸி. ஐயப்ப சுவாமி மேலே பாரத்தை போட்டு வந்துடுங்க, எல்லாராலையும் முடியும் நிச்சயம். இங்கே கோல்டாக இருக்குது பாரு. இங்கே வந்தவொடனே குளிர்ச்சியா நம்ம காலுக்கு எதமா செம்ம ஜில்லுன்னு ஒரு வாட்டர் வருது மலையிலேருந்து. மேலே வந்தோடனே ஒரே எனர்ஜிங்க. ஹாய் காய்ஸ், ஈஸி. இனிஷியல் பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேலே வந்தோடனே ஒரே எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி, வேறு லெவல். पानी पानी नहीं भाई, पानी नहीं, पानी बोलो, पानी और खाली ஐயோ पानी पूरी போதா है. இங்கே ஒரு வாட்டர் இருக்குது. இங்கே நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சிக்கலாம், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதனா தான் பண்ணிக்கலாம். நடுவில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில். இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது பாதை, லைட்டாக ஏறும் இறங்கும். அப்படி சரணமையப்போ, சரணமையப்பா. மணி அங்கேருந்து வந்துட்டா மணி. எப்போ போகிற மலைக்கு பைசப்ஸ் செக். பைசப்ஸ் 30 மீட்டர் இறங்கிச்சு. பை காலிங்க. மலை இருதயம். ஆம்புலன்ஸ்லாம் வருது, நல்லா சேஃப்டிக்கு நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல.
ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல இந்த பாதம் வந்துருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. சொல்ற அளவுக்கு கஷ்டம் இல்ல, நம்மளால முடியாதது ஒண்ணும் இல்ல. சூப்பரா இருக்கு. லைன்ல வந்துருமா? ஓகே. தண்ணி வாங்கிக்கோங்க. வாட்டர் பாயிண்ட் சிந்தாம ஊத்துங்க சார். சிந்தாம. ரொம்ப தாகமா இருக்கா செல்லம்? ரொம்ப டயர்ட், ரொம்ப குடிச்சிட்டு வாங்கிக்கோங்க. குடிச்சிட்டு தண்ணி வாங்கி. ஒண்ணு சரி நீ வாங்கம்மா லைன்ல வா. தாகம் தளர குடிமா, தாகம் தளர குடி. மடுக்கு மடுக்கு மடுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க சாமி. அதோ நான் தாகம் தளர குடிக்கிறேன். பண்ணிட்டோம். சரியான ஸ்லோப்பு. ஓ மை காட். இல்ல டஃபஸ்ட். ஒரு 3 hours இருக்கும், இறக்கம் மட்டுமே இறங்கியிருந்தோம். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லாப்பு மட்டமாயிடுச்சு. இப்போ இனிமேல் இப்படி தான் வரோன்றாங்க, பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் ஸ்லாப்பு கீழே இறங்கவும் முடியல, கால்லாம் ரொம்ப இதுவாக. சுவாமியே பந்தலத்தே சரணமையப்பா ராஜா ஐயப்பா ஐயப்பா.